ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று இயேசு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இவ்விதமாக இயேசு சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். இடுக்கமான வாசல் வழியாக போங்க அப்படின்னா பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாருமே நெருக்கமான இடத்தை விரும்புவதில்லை. ஒரு வீடு சின்னதாக நெருக்கமாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் விசாலமான வீடு இருக்கணும்னு நினைப்பாங்க. நெருக்கமான வாசல் வழியாக போக விரும்ப மாட்டாங்க. எல்லாவற்றிலுமே தாராளமாக இருக்க வேண்டும், நிறைய இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உலக வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கிறோம், குறுகலான வழியை பல கட்டுப்பாடுகளை பின்பற்றி குறுகலான பாதையில் செல்கிறவர்கள் தான் உயர் பதவியை அடைகிறார்கள். ஒரு உயர் பதவிக்கு போக வேண்டும் என்ற உலக வாழ்க்கையில் என்று சொன்னால் பலவிதமான கட்டுப்பாடுகளோடு பலவிதமான முயற்சிகளோடு குறுகலான பாதையில் தான் செல்ல முடியும். பொதுவாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் 2 பேர் தான், குறுகல் தான். அந்த குறுகலாக 2 பேர் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் அந்த அலுவலகத்துக்குள்ளே, அந்த வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துக்குள்ளே நுழைய முடியும். ஆகவே குறுகலான பாதை வழியாக போகிறவர்கள் தான் உயர் பதவியை அடைவார்கள். ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் இருக்கிறதான சிகரம் அது குறுகலாக இருக்கும். அடித்தளம் என்றால் பறந்து இருக்கும். ஆகவே குறுகலான வாசல் வழியாய், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இந்த உண்மைதான். அருமையானவர்களே, இந்த நாளிலே இயேசு சொன்ன இந்த இடுக்கமான வாசல் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எப்பொழுதுமே இடுக்கமான வாசல் வழியாக செல்ல பிரயாசப்படுங்கள் என்று இயேசு சொன்னதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் சில வசனங்களை கொண்டு, சில உண்மை சாத்தியங்களை கொண்டு நாம் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது இந்த உலகத்தில் அநேகருக்கு நம்பிக்கை இருக்கிறது. பல மார்க்கங்கள் உண்டு. எந்த மார்க்கமும் எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் எப்படியும் பரலோகத்துக்கு போகலாம், மோட்சத்துக்கு போகலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு. எம்மதமும் சம்மதம், எல்லா மதங்களும் நன்மைதான் சொல்லுகிறது, சத்தியம்தான் சொல்லுகிறது என்று பல விதமான நம்பிக்கைகள் உண்டு. எந்த தெய்வத்தையும் பின்பற்றினாலும் மோட்சம் போகலாம் என்று. ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் என்ன சொல்கிறது என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு ஒருவர் தான். பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவது இயேசு ஒருவர் தான் என்று பைபிள் சொல்கிறது. இயேசுவே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது பிதா இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவனும் வர முடியாது என்னை அன்றி அப்படின்னு இயேசு சொன்னார். ஆகவே இயேசு ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழி. பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதி சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை, நற்செய்தியை பறைசாற்ற சொல்லிவிட்டு சென்ற பிறகு முதலாக சீடர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு பேதுரு? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவராலே அன்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசுவின் நாமம் ஒன்றுதான் நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்வதற்கு வழி என்று இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த பேதுரு சீடன் சொன்னார். அப்போ இது குறுகலான பாதை. எல்லா மார்க்கங்களிலும் போயிட்டு பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாகத்தான் பரலோகம் போக முடியும் என்று
வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. ஏன் இப்படி வேதம் சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். தேவாலயத்திற்கு வந்து, சர்ச்சுக்கு வந்து கொடுக்குற போதனைகள் கேட்கணும், கற்றுக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு அது தெளிவாக புரியும். சரி, ஸோ இதுதான் குறுகலான பாதை. சரி, இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருப்பவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அநேக பரிசுத்தவான்கள், மேரி மாதா, இந்த செயின்ட்டு அந்த செயின்ட்டு என்று எல்லா செயின்ட்டுக்கிட்டையும் உருவங்களை வைத்து அவர்களுக்கு வழிபடுறது மாதிரி வழிபட்டு கேண்டல் ஏற்றி அவர்களெல்லாம் வழிபட்டு அவர்களிடத்திலெல்லாம் பிரார்த்தனை பண்ணி இப்படியெல்லாம் செய்து எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, எந்த ஒரு பரிசுத்தவானையோ, மேரி மாதாவையோ, வேறு எந்த செயின்ட்டையோ நீங்கள் வழிபட்டு பரலோக ராஜ்யம் வர முடியாது. ஏனென்றால் பிதாவாகி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரே ஒருவர் தான், அவர்தான் உலகத்திலே மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரம்தான் நாம் தேவனை அடைவதற்கு வழி, மத்தியஸ்தர் அவர் ஒருவர் தான் என்று திட்டவட்டமாக பைபிள் சொல்கிறது. நான் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று திட்டவட்டமாக, மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து, மனுஷனாக வந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தான் தேவனாக இருக்கிறவரும் மனுஷனாக இருக்கிறவருக்கும் மத்தியஸ்தர். இவரை அன்றி வேறு யாரும் நீங்கள் தொழுது கொண்டோ பிரார்த்தனை பண்ணியோ பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்கிறது. இதை கிறிஸ்தவர்கள் கூட திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகம் போவதற்கு கிறிஸ்து தான் வழி, சரி, கிறிஸ்தவம் தான் வழி என்றால், நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், அதனால் எனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, சர்ச்சில் சபையில் சில பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அப்படியாக செய்கிறேன் என்று நினைக்கலாம். சரி, அதெல்லாம் நல்லது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறவங்க உங்களுடைய நன்மையான காரியம், அது சபையில் அநேக ஊழியங்களில் வேலை செய்கிறது நல்லது. ஆனால் இது எல்லாம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது. நீங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்பி மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று அப்படியாக மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அப்படியாக நீங்கள் செல்லும் பொழுதுதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழி குறுகலானது. நீங்கள் மனம் திரும்பி வரணும். இயேசுவே சொன்னார். பாருங்க, நான் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் ஒரு யூதன், ஒரு பெரிய யூதன் ஒருவன், யூத தலைவன் வந்து இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசு அவனுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க குறுகலான வழி என்னென்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். 5வது வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மனம் திரும்பி மறுபிறப்படைந்து இயேசுவை ஏற்று தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக மனம் திரும்பி மறுபிறப்பு அடைந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே தவிர மற்ற எந்த வழியும் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்து செல்லாது. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினாலே நீங்கள் அப்படியே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு உங்களுக்கு வாசல் திறக்காது. கிறிஸ்துவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால கிறிஸ்துவை பற்றி அறிகிற வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது.
சபைக்கு வந்து வசனங்களை கேட்கிற வாய்ப்பு அதிகமாகிறது. ஆகவே இவற்றை பயன்படுத்தி நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த வாசல் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான வழி குறுகலாக இருக்கிறது, இடுக்கமாக இருக்கிறது. இதுதான் இயேசு சொன்னார், இந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் பிரவேசியுங்கள். அது மாத்திரமல்ல, மறுபடியும் பிறந்த பிறகும் கூட பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இந்த பரந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான உலக சிநேகங்கள், உலக இச்சைகள் இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் ஒருவரையே பற்றி கொண்டு நாம் செல்ல வேண்டும். பலவிதமான இச்சைகள், ஆசைகள் இந்த உலகத்தில் இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் நாம் உதறி தள்ள வேண்டும். அசுத்தமான பாவமான காரியங்களை உதறி தள்ளணும். பாருங்க, நான் வாசிக்கிறோம் 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே பக்தன் எழுதியிருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று திட்டவட்டமாக சொல்கிறார். பிதாவின் அன்பு இல்லை என்றால் பிதா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் அன்பு கூர்ந்து உங்களுடைய இருதயத்தை உலகத்திற்கெல்லாம் கொடுக்க முடியாது. பரிசுத்தமில்லாத காரியங்களை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். அதுதான் இடுக்கமான வாசல். அந்த வழியாகத்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே இடுக்கமான வாசல், தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு, பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, தேவன் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை அடைவதற்கு, பிரவேசிப்பதற்கு பிரியமானவர்களே, நாம் அந்த இடுக்கமான வாசல் வழியாகத்தான் போக முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நாம் போக முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனதிலே மறுபிறப்பு அடைந்தால்தான் போக முடியும். அது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பலவிதமான ஆசை இச்சைகள் எல்லாம் உதறி தள்ளி பரிசுத்த வாழ்க்கையை நேர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு குறுகலான இடுக்கமான வாசல் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு அனுபவிப்பதற்காக. என்னென்னவோ உண்டு. குடிக்கலாம், வெறிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், களியாட்டம் போடலாம், சினிமா பார்க்கலாம், அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பரிசுத்தவான் அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்க தகுதியாயிரும். அவனுடைய தகுதி கிடையாது, எல்லாவற்றையும் அனுபவித்து தகுதி கிடையாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியானவற்றை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 6:12வது வசனத்தில், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன் என்று சொல்றார். பாருங்க, இந்த நாட்களில் ஆண்களும் பெண்களும் பலவிதமான ட்ரெஸ்ஸு போடுறாங்க. எப்படியோ ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அரைக்குறை ட்ரெஸ்ஸு போடுறாங்க. ஏன் இப்படிலாம் ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் அப்படி செய்வோம், நீங்கள் யாரை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய பரிசுத்த வாழ்க்கையை நேர்ந்து கொண்டவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. களியாட்டங்கள், உலக பிரகாரமான களியாட்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. நமக்கு தகுதியானவற்றை தான் தேவனுடைய பிள்ளைகளாக கேட்குறாங்க. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எங்கே பைபிளில் எழுதியிருக்கு சொல்லுங்கன்னு. அதுதான் ஒருத்தர் பதில் சொன்னார், பைபிள் எழுதின காலத்தில் சினிமான்னு ஒன்று இல்லை, அப்படி இருந்திருந்தால் அதை கூட எழுதியிருப்பாங்க. சினிமான்னு ஒன்று அந்த காலத்தில் இல்லாததுனால அது எழுதாமல் விட்டாங்க. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு களியாட்டங்கள் இதெல்லாம் ஒதுக்கணும், வெறுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு சபைக்குள்ளவே பலவிதமான களியாட்டங்களை கொண்டு வருகிறார். சினிமாக்காரன் செய்கிறத பார்த்து, அவங்க ஃபேமஸ் ஆகிறத பார்த்து, அதே மாதிரி நானும் ஃபேமஸ் ஆகணும்னு இங்கே ஸ்டெப்பு நடனம் போட்டு அவங்கள மாதிரியே பாட்டு பாடி, அவங்கள மாதிரியே டான்ஸ் ஆடி, அங்கே பரிசுத்தம் ஒன்றும் கிடையாது, தெய்வ பக்தி ஒன்றும் கிடையாது, பரலோக ராஜ்யத்தை போவதற்கு பற்றி எண்ணமே கிடையாது. எண்ணம் இல்லாமல் எப்படியாவது தாம் பிரபலமாகணும், தாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், களியாட்டம் ஆடணும், இந்த எண்ணத்தில் தான் களியாட்டங்கள் எல்லாம் சபைக்குள்ளே இன்றைக்கு நுழைந்து இருக்கிறது.
பிரியமானவர்களே, இதையெல்லாம் நாம் ஒதுக்கணும். ஒரு நாள் வரும் இது எல்லாம் ஒதுக்கப்பட்டது என்று அன்றைக்கு தெரிந்து கொள்வார்கள். அது இப்போவே தெரிந்து கொண்டால் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நிறைய பேர் வெளியவே இருப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நான் உள்ளே பிரவேசிப்பேன் நினைப்பாங்க. பிரவேசிக்க முடியாது. கொஞ்சம் பேர் தான் பிரவேசிப்பாங்க. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த ஒரு ஒரு வாலிபன் வந்து இயேசுனிடத்தில் கேட்குறாரு. லூக்கா 13வது அதிகாரம் 23வது வசனத்தில், அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர் என்ன சொன்னார்? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள், அவங்க தான் பிரவேசிப்பாங்க. இன்னும் கூட சொன்னார் பாருங்க, 24வது வசனத்தில், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று இயேசு சொன்னார். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, போயிடும். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், இல்லை பல மார்க்கங்களை பின்பற்றி பல தெய்வங்களை பின்பற்றி இருந்தேன் என்று எல்லாம் நினைத்து பிரவேசிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. சிலர் தான் பிரவேசிக்க முடியும். சிலர் என்று சொன்னால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபுறம் படந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேர்ந்து கொண்டு உலகத்தின் பல தீமையான அசுத்தமான காரியங்களை வெறுத்து பரிசுத்த வாழ்க்கையை நேர்ந்து கொண்டு போகிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நானும் அவங்கள மாதிரி ஆட்டம் போடலாம், நானும் அவங்க மாதிரி சினிமா பார்க்கலாம், நானும் அவங்க மாதிரி குடிக்கலாம், நானும் அவங்கள மாதிரி பல பிடியம் வாழலாம் என்று நினைத்து பரந்த மனப்பான்மையோடு உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதற்கு அது குறுகலான பாதை தான், பலவிதமான கட்டுப்பாடுகள் கொண்டது தான். ஏனென்றால் பரிசுத்த வாழ்க்கையை நேர்ந்து கொள்ளும்போது பலவிதமான காரியங்களை நாம் உதறி தள்ள வேண்டும். பல தீமையான அசுத்தமான காரியங்களை உதறி தள்ளணும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கை கொண்டு பிரவேசிக்கணும். இதுதான் இடுக்கமான வாசல். பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் அருமையாக சொல்றாரு பக்தன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14-15வது வசனத்தில், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால், அவருடைய கற்பனை, அவருடைய வசனம், அவருடைய கட்டளையின்படி செய்கிறவங்க தான் பிரவேசிக்க முடியுமே தவிர, நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமே தவிர, தேவனுடைய ராஜ்யத்தின் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமே தவிர, தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து பரந்த மனப்பான்மையோடு வாழ்கிற எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. வேத வசன கட்டளை, கர்த்தருடைய கட்டளைகளின்படி பின்பற்றி செல்கிற ஒரு சிலர் தான் பிரவேசிக்க முடியும். மற்றபடி 15வது வசனத்தில் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 22:15, நாய்களும் சூன்யக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இவங்கள்லாம் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பலவிதமான பாவ இச்சைகளுக்கு உட்பட்டு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு பொய்யை விரும்பி செய்கிறவர்கள், கொலை பாதகர், விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க, நாய்கள்னு சொன்னால் தாங்கள் விட்ட தவறை மறுபடியும் செய்கிறவர்கள், இவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அது இடுக்கமான வாசல். சிலர் தான் அதில் பிரவேசிப்பார்கள். அநேகர் முயற்சி செய்வாங்க, பல மெத்தடில் அவங்க பிரவேசிக்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது என்று இயேசு சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும். ஆனால் ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே, அந்த கதவை இப்போ திறந்திருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் கதவை இப்போ திறந்திருக்கிறது. நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், எஜமான் கதவை அடைத்து விடுவார். அந்த நாள் வருவதற்கு முன்பதாக இப்போவே நீங்கள் முயற்சி செய்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க எல்லா முயற்சிகளையும் எடுங்க. உங்களால் எல்லா முயற்சி எடுக்க முடியுமா, எல்லாம் எடுங்க என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். பாருங்க, 25வது வசனத்தில் லூக்கா 13:25 இயேசு சொன்னார், வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவு தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுவார். ஆமான், வீட்டெஜமான், பரலோக ராஜ்யத்தினுடைய அதிபதி எஜமான், அவரை கதவை ஒரு நாள் சாத்தி விடுவார். அதற்கு பிறகு நீங்கள் உள்ளே போவதற்கு என்னதான் தட்டினாலும் திறக்க மாட்டார். ஆகவே இப்பொழுது கதவு திறந்திருக்கிறது.
என் அன்பான சகோதர சகோதரியே, பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக உலகத்திலே வந்து ரத்தம் சிந்தி உங்களுக்காக தன்னையே மீட்கும் பொருளாக கொடுத்த அந்த மத்தியஸ்தனாக நின்ற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு வழி என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களான நீங்கள் மறுபடியும் உங்கள் மனதாலே மனம் திரும்பி மறுபிறப்படைந்து ஞானஸ்நானம் பெற்று அந்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி கை கொண்ட அந்த குறுகலான பாதையிலே சென்றால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், வேஷங்கள், களியாட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெறுத்தொதுக்கி பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு தருணம் இருக்கிறது. இப்பொழுது ஆயத்தமாகுங்கள். இப்பொழுது உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ஆனால் அந்த கதவு அடைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கதவு திறக்காது. இப்போவே எல்லா முயற்சிகளையும் எடுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் இப்பொழுதே எடுங்க. எஜமான் கதவை சாத்துவதற்கு முன்பதாக இப்பொழுதே எல்லா பிரயாசங்களையும் எடுங்கள் என்று இயேசு உங்களுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சரீரத்தில் சுகவீனமாக குணத்தை விரும்பி வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். உடைய ரத்தத்தை பூசி குணப்படுத்தும் சுவாமி. பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் தகுதியாகும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.